Thank you. Thank you. இளவரசி குந்தி இளமையாக இருந்தபோது துர்வாச முனிவர் அவரது தந்தையை தேடி குந்தி போஜனத்திற்கு வருகை புரிந்தார். குந்தி முனிவருக்கு மிகுந்த கனிவோடு ஓராண்டு சேவை புரிந்ததால் துர்வாசர் மிகவும் ஆனந்தமடைந்தார். முனிவர் இளவரசி குந்திக்கு தனது விருப்பப்படி எந்த தேவர்களையும் அழைத்து குழந்தையை வர பிரசாதமாக பெற முடியும் என 5 வரங்களை வழங்கினார். எனக்கு வழங்கிய வரங்கள் யாவும் சக்தி உள்ளன. நான் தேவர்களின் வம்சத்தில் குழந்தையை பெறுகிறேன். நேரத்தை கடத்தாமல் நான் அந்த மந்திரத்தை சோதித்து பார்க்க எண்ணுகிறேன். உன் அழைப்பை ஏற்று நான் வந்தேன் குந்தி. துர்வாச முனியின் ஆணையை ஏற்று இங்கு உனக்கு வரம் அளிக்க உன் முன் தோன்றியுள்ளேன். நான் வழங்கும் இத்தவ குழந்தையை முனிவர்களில் சிறந்தவரான துர்வாசனின் வரம் நீயாகாதே. அதனால் இந்த குழந்தையை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இவனுடைய எதிர்காலத்தின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இவனுக்கு கவசத்தையும் குண்டலத்தையும் வழங்கி அருளினேன். அது மட்டுமின்றி என் புதல்வன் அகிலத்திலே சிறந்த வீரன் மட்டும் இடைவல்லனாக திகழ்வான். அவனே சூரிய புத்திரன் கண்ணன் என அனைவராலும் அழைக்கப்படுவான். திருமணத்திற்கு முன்பே கர்ணனை பெற்று எடுத்ததால் பிறரின் இகழ்ச்சியான பேச்சுக்கு அஞ்சிய குந்தி குழந்தையை ஒரு கூடையில் வைத்து கங்கை ஆற்றில் விட்டு விடுகிறாள். கர்ணன் வளர்ந்த பின் அவன் போர்கலைகளில் ஆர்வம் கொண்டான். அதற்கு துரோணாச்சாரியாரை சந்தித்தான். பிறகு அவர் நிராகரித்தவுடன் அவன் பகவான் பரசுராமரிடமிருந்து வில்வித்தைகள் மற்றும் தெய்வீக ஆயுதங்களை பயின்று தனது பள்ளி பருவம் நிறைவடையும் தருணத்தில் இருந்தான். ஒரு நாள் கர்ணன் தனது குருவான பரசுராமருக்கு சேவை புரிந்து கொண்டிருக்கும் போது
ரத்தம்! சிவா, என்னவாயிற்று கர்ணா? உன் உடலிலிருந்து ஏன் ரத்தம் பெருகிக் கொண்டிருக்கிறது? என்னிடம் கூறுவாயாக, உனக்கு என்ன வாயிற்று கர்ணா? மன்னியுங்கள் குருதேவா, என்னை மன்னித்து விடுங்கள். இத்தேனி என்னை கழித்ததால் ரத்தம் பெருகியது. அதனால் தம்முடைய உறக்கமும் கலைந்தது. என்னை மன்னித்து விடுங்கள் குருதேவா, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். கடும் வேதனை உண்டாகியிருக்கும். இருப்பினும் நீ அசையவில்லை என்றால் கர்ணா, நீ பிராமணன் அல்ல. ஐயமின்றி நான் கூறுகிறேன், நீ ஒரு சத்திரியன். சத்திரியர்களுக்கு நான் கல்வி பயிர்விக்க மாட்டேன் என அறிந்தும் நீ என்னிடம் சூழ்ச்சிகள் புரிந்து பொய் உரைத்து என்னை ஏமாற்றியுள்ளாய். உன் குருவை நீ ஏமாற்றி விட்டாய் கர்ணா. பொய் உரைத்து கற்பிக்கின்ற இக்கலை தக்க சமயத்தில் நீ மறந்து போய் விடுவாய். இதுவே எனது சாபமாகும் கர்ணா. அஸ்தினாபுரத்தின் யார் அடுத்த இளவரசருக்கான போட்டி ஒன்று நடைபெற்றது. கௌரவர்கள் தோல்வி அடையும் நேரத்தில் கர்ணன் துரியோதனனை காப்பாற்றினான். பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனனை சரிக்கு சமமாக போட்டியிட்டான். அண்ணா, அண்ணா, மாமா, சகுனி, கண்டீர்களா இருவரும்? துரோணாச்சாரியர் நடத்திய போட்டியில் ஒரு சாமானிய தேரோட்டியின் மகன் வீரம் கொண்டு அர்ஜுனனுக்கு ஈடாக நின்று போட்டியிட்டான். வெறும் ஆச்சரியம். உலகத்தில் சிறந்த விடாளனாக தேர்ச்சி பெற்ற அர்ஜுனனை ஒருவன் சரிக்கு சமமாக போட்டியிட்டு உள்ளான் என்றால் அவன் நமது தரப்பில் இருப்பது தானே முக்கியம், சிறப்பும் கூட. அதற்கு நான் ஒரு நல்ல சதித்திட்ட தீட்டியுள்ளேன். யார் அங்கே? கர்ணனை துரியோதனன் அழைத்தான் என்ற கோல். வணங்குகிறேன் இளவரசரே, வணங்குகிறேன். தமது அழைப்பின் காரணம்? மற்றவர்களுக்குத்தான் நான் இளவரசன், உனக்கு உயிர் நன்று. இப்பொழுது உன்னை அழைத்ததுக்கு காரணம், இன்று நடந்தேறிய போட்டியில் பஞ்ச பாண்டவர்கள் மீது நீ காட்டிய வீரத்தை கண்டு நான் மிகவும் ஆனந்தம் அடைந்துள்ளேன். அதனால் என் தந்தையிடமே கூறி அஸ்தினாபுரத்தில் உள்ள அங்க தேசத்தை உனக்கு பரிசாக வழங்குகிறேன். நீ அளித்த இந்த மரியாதையும் அந்தஸ்தையும் பெற்று நான் உனக்கு என்ன கைமாறு செய்வேன்? எனது உயிரை உனக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன் என வாக்களிக்கிறேன் துரியோதனா. உயிரை தவிர தீர்வு ஒன்று உள்ளது கர்ணா. எதிர்காலத்தில் போர் ஒன்று நிகழ்ந்தால் அது வீரத்தை கொண்டு துரியோதனின் எதிரிகளான அந்த 5 பாண்டவர்கள் அந்த அர்ஜுனனை நீதான் அளிக்க வேண்டும். என்ன செய்வாயா? என் நண்பனின் ஆசையை நிறைவேற்றி அந்த அர்ஜுனனை வென்று என் வாக்கினை நிறைவேற்றுவேன். என்றும் உன் கவசமாக நான் இருப்பேன் நண்பா. கர்ணன் துரியோதனனின் தரப்பில் நின்று ஏகப்பட்ட அதர்ம காரியங்களுக்கு துணை நின்றான். ஒரு நாள்
சகுனி ஆற்றிய சதி திட்டத்தில் பாண்டவர்களும் தனது மனைவியான திரௌபதியும் அவர்களுடைய நாடு, மக்கள், செல்வாக்கு, மானம், மரியாதை என அனைத்தையும் சூதாட்டத்தில் இழந்தார்கள். திரௌபதி, உன் கணவர்கள் உன்னை என்னிடம் அர்ப்பணித்து விட்டார்கள். இனி என்னுடைய அடிமை பெண். 5 கணவர்களுக்கு சேவை புரிந்த நீ எனக்கு சேவை புரிவாயாக. வா, வா இங்கே. துரியோதனா, என் மனைவியை துச்சமாக நீ பேசியதற்கு உன் தொடையை பிளந்து கொள்வேன் உன்னை. 5 கணவர்களை திருமணம் செய்த இவள் மனைவி அல்ல. இப்பொழுது பேசிட்டேன். உச்சாரணா, இந்த திரௌபதி ஒரு மானம் கெட்டவள். இவள் உடம்பில் வஸ்திரம் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாவிட்டிலும் ஒன்றுதான். இவள் வஸ்திரத்தை அகற்றுவாயாக. கர்ணா, அந்த குலத்தில் பிறந்தவனே, அக்னியிலிருந்து உதித்த திரௌபதியை நீ அவமானப்படுத்தியதுக்கு உன் நாவை அறுத்து விடுவேன். நான் கௌரவர்களான 100 சகோதரர்களை போர்க்களத்தில் வீழ்த்துவேன். அது என் உயிர் உள்ளவரை நடக்காது. அதற்கு நீ என்னை முதலில் வென்று காட்ட வேண்டும் அர்ஜுனா. உனக்கு மரணம் ஒன்று நிகழ்ந்தால் அது என்னுடைய அம்புகளால் மட்டுமே நிகழும் கர்ணா. உலகம் யார் சிறந்த வில்லாளன் என அப்பொழுது அறியப்படுவார்கள். இதுவே எனது சபதம். நானும் சபதம் இருக்கிறேன் அர்ஜுனா. போர்க்களத்தில் வீழ்வது இந்த அர்ஜுனா அல்லது இந்த ஸ்கந்தனா என்று பார்க்க நான் போகிறேன். கௌரவர்களுக்கு கவசமாக நான் இருப்பேன். உன்னை போரில் வென்று நான் ஒரு சிறந்த வீரன் என நிரூபித்து காட்டுகிறேன். மகாபாரதம் போரின் திகதி குறிக்கப்பட்டது. குந்தி மகாராணி தனது 5 புதல்வர்கள் மற்றும் கர்ணன் போரிடுவதை தடுக்க எண்ணியுள்ளார். அதனால் கிருஷ்ணரை சந்தித்து தன் மனக்குமரல்களை கொட்டி தீட்டினார். தனது அத்தையான குந்தியின் மனபாரத்தை அறிந்து கிருஷ்ணர் கர்ணனை சந்திக்க சென்றார். வணங்குகிறேன் கிருஷ்ணா. நீரூடி வாழ்வாய் கர்ணா. உன்னிடம் சிறிது நேரம் பேச இயலுமா கர்ணா? கண்டிப்பாக வாருங்கள். கர்ணனுக்கு ஞானம், போர்க்களத்தின் யுக்தி, தெய்வீக அஸ்திரங்கள் மற்றும் தர்மம், உண்மை, அரசியல் என பல விவரங்கள் அறிந்திருந்தோம். உனக்கு ஏன் உன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை அறிய முற்படவில்லை? கேசவா, என் பிறப்பை அறிந்து நான் என்ன பயன் பெறுவேன்? தாம் அதை பற்றி அறிவீர்களா? கர்ணா, நன்றாக கேள். கிழக்கில் உதிக்கும் சூரியன் உன் தந்தையாவார். குந்தி மகாராணி உன்னுடைய தாயாராவார். அதாவது கர்ணா, நீ 5 பாண்டவர்களுக்கு மூத்த சகோதரன். நீதான் அவர்களுக்கு மூத்தவன். அர்ஜுனனை காப்பாற்றுவதற்கு போட்ட சதி திட்டமாய்வு. இல்லை கர்ணா, இதுவே உன் பிறப்பின் ரகசியம். நீ கவசத்தையும் குண்டலத்தையும் பிறந்த பொழுதே பெற்றார். கங்கை ஆற்றில் தான் உன் வளர்ப்பு பெற்றோர்கள் உன்னை கண்டெடுத்தார்கள். நீ நிற்கும் தரப்பு தவறானது கர்ணா. போர்க்களத்திற்கு
இன்னும் பல நாட்கள் உள்ளது. உன் முடிவை மாற்ற இதுவே நல்ல தருணம். மதுசூதனா, ஏன் தாம் இப்பொழுது என்னிடம் இவ்வாறு கூறி என் மனதை மாற்ற எண்ணுகிறீர்கள்? எனது முழு எண்ணமே அர்ஜுனனை அழிப்பது மற்றும் பாண்டவர்களை வெல்வதுதான். போருக்கு முன்பே நீங்கள் என் மனதை சிதைத்து விட்டீர்கள். குந்தியின் மூத்த புதல்வனே, நீ உன்னுடைய சகோதரர்களோடு போர் புரிவது எனக்கு சிறிதளவும் விருப்பமில்லை. என்னோடு வா கர்ணா. உனக்கு இந்திரபிரஸ்தம் 5 பாசமுள்ள சகோதரர்கள், உன்னை பெற்றெடுத்த தாய், மக்கள், கௌரவம், செல்வம், மரியாதை, அந்தஸ்து, மாளிகை என பலவற்றையும் உனக்கு நான் வழங்குகிறேன். என் தரப்பிற்கு வந்து ஒன்றாக தர்மத்தை நிலைநாட்டுவோம் கர்ணா. என்னோடு வா கர்ணா, என்னோடு வா வா. என்னால் இயலாது கோவிந்தா. நட்பு எனும் கடனை நான் துரியோதனிடம் பெற்றுள்ளேன். அந்த கடனை இந்த பிரிவிலேயே நான் தீர்க்கப் போகிறேன். இந்த போரில் நீங்கள் பாண்டவர்கள் தரப்பில் நிற்பதால் தர்மம் நிச்சயமாக வெற்றி பெறும். கௌரவர்கள் தோல்வி கண்டாலும் நான் என் நண்பனுக்கு துணை நிற்பேன். முடிவை மாற்ற இயலாது. கர்ணா, இன்னும் ஒரு முறை கேட்கிறேன் கர்ணா. என்னோடு வா கர்ணா, என்னோடு வா வா கர்ணா. முடியாது கிருஷ்ணா, முடியாது. இதை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. குறிப்பாக என் தம்பியர்களிடம் சொல்லவே கூடாது. மற்றும் நான் அர்ஜுனனை போர்க்களத்தில் போரிடுவேன். ஏனென்றால் எனது நட்பே எனது தர்மம். மகனே, உன் தாயான குந்தி வந்திருக்கிறேன் கர்ணா. தானம் வேண்டி வந்திருக்கிறேன். வழங்குவாயா என் மகனே? கர்ணா, என்னை வந்து தாம் சந்திக்க இவ்வளவு நாட்கள் தேவைப்பட்டதா? என்னை மன்னித்து விடு கர்ணா. நான் சிறு வயதில் செய்த தவற்றினால் இந்த வலியை அனுபவிக்கிறேன். எனக்கு நீ உன் சகோதரனான அர்ஜுனன் போரிடுவதை ஒரு தாயாக நான் எப்படி காண்பேன் கர்ணா? தயவு செய்து ஐவரோடு சேர்ந்து நின்று தர்மத்தை வெல்வாயாக. இயலாது தாயே, நான் பிறப்பில் தகுந்தவன் என கூறி இந்த சமூகம் என்னை ஒதுக்கியது. அர்ஜுனன் எனக்கு சகோதரன். ஆனால் இன்று என்னுடைய எதிரியாக என் முன் தோன்றி உள்ளான். அதற்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்? சொல்லுங்கள் தாயே, என் வாழ்க்கையில் எண்ணற்ற கஷ்டங்களை கண்டுள்ளேன். அதன் அடிப்படை காரணம் என் பிறப்பு. என் பிறப்பை பார்க்காமல் வீரத்தை மட்டும் பார்த்து எனது நண்பன் எனக்கு உதவினான். அவனை விட்டு நான் என்றும் வர இயலாது. தாம் ஏன் அன்று என்னை வந்து அரவணைக்கவில்லை? ஏன் அனைவரின் முன்னால் நான் உங்கள் மகன் கர்ணன் என ஏன் கூறவில்லை? கூறுங்கள் தாயே, ஏன்? கூறுங்கள் தாயே, ஏன்? மகனே கர்ணா, என்னை மன்னித்து விடு. அன்று என் நிலை கடினமாக இருந்தது. இந்த உண்மையை கூற நீ உன் சகோதரர்களை எதிர்த்து போரிடுவாயா? இதுதான் உன் முடிவா? வேண்டாம் கர்ணா, நான் சொல்வதை கேள். அதர்ம காரியங்களுக்கு துணை நிற்காது. என்னோடு வா கர்ணா, வா. தானம் வேண்டி தாம் வந்தீர்கள் அல்லவா? நீங்கள் ஒரு புதல்வனுக்கு மட்டுமே கண்ணீர் வடிப்பீர்கள். கர்ணன் அல்லது அர்ஜுனன், மற்ற பாண்டவர்களை நான் வதைக்க மாட்டேன்.
இதுவே நான் வழங்கும் தானம் தாயே. மகனே கர்ணா, இன்னும் சற்று நேரத்தில் இந்திரதேவர் இங்கு வந்து உன்னிடம் உள்ள கவசத்தையும் குண்டலத்தையும் தானமாக கேட்க வருவார். அதனால் இம்முறை நீ தானம் வழங்கக்கூடாது. எச்சரிக்கை விதிக்கிறேன். தந்தையே, தானம் கேட்டு இல்லை என்று என் வாழ்வில் ஒரு முறை கூட நான் சொன்னதே இல்லை. பரவாயில்லை, வரட்டும். தம்பி, நீங்க தான் கர்ணனா? இங்கு உங்களிடம் தானம் கேட்டு வந்தால் எது வேண்டுமாயினும் பெறலாம் என கேள்விப்பட்டேன். ஆம் பிராமணரே, நீங்கள் கேட்கும் எந்த தானத்தையும் என்னால் வழங்க இயலும். ஆனால் அதற்கு முன்பாக உங்களின் வேடத்தை தனித்து உங்களின் தரிசனத்தை அருளுங்கள் இந்திரதேவா. நான் வரும் விவரத்தை முன்பே நீ அறிந்து கொண்டாயா? நான் உன்னிடம் உள்ள கவசத்தையும் குண்டலத்தையும் தானமாக கேட்க வந்துள்ளேன். இந்த கவசம் மற்றும் குண்டலம் என் உடலில் மீண்டும் இல்லாமலும் நான் கவலை அடை போவதில்லை. எனது முழு நம்பிக்கையும் என் வீரத்தின் மீதுதான் உள்ளன. சற்று நேரம் காத்திருங்கள் இந்திரதேவா. உன் தானம் வழங்கும் மனதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்ணா. மகாபாரதம் போர் தொடங்கி 15 நாட்கள் ஆகின. பீஷ்ம தேவர், துரோணாச்சாரியார், அபிமன்யு, துருபதர் என பல மகாரதர்கள் போர்க்களத்தில் வதைக்கப்பட்டார்கள். போரின் 16ஆம் நாள் கர்ணன் யுத்த பூமிக்குள் பிரவேசித்தான். கர்ணன் கௌரவ படைகளின் பட தளபதியாக போரிட்டான். யுதிஷ்டிரன், பீமன், நகுலன் மற்றும் சகாதேவன் கர்ணனிடம் தோல்வி உற்றார்கள். கர்ணன் சக்தி வாய்ந்த நாகஸ்திரத்தை எடுத்து அர்ஜுனன் மீது எய்தான்.
தனது பாதத்தை கொண்டு உறுதியாக மண்ணில் அழுத்தியதால் அர்ஜுனன் உயிர் தப்பினார். போரின் 2ஆம் நாள். பரசுராமர் அளித்த சாபத்தினால் கர்ணன் திவ்ய அஸ்திரத்தை பயன்படுத்த இயலவில்லை. இதனால் கர்ணனுக்கு அர்ஜுனன் கூட போரிட முடியவில்லை. அரசர் சல்லியரே, ரதத்திற்கு என்ன ஆயிற்று என கண்டறியுங்கள். கர்ணா, நான் உனக்கு தேரோட்டியாக உதவி மட்டும்தான் செய்ய முடியும். நான் உன்னுடைய சேவகன் அல்ல என புரிந்து கொள். நீயே கீழே இறங்கி சென்று கண்டு அறிவார். அர்ஜுனா, ஏன் உன் வில்லை உயர்த்த நிறுத்திவிட்டாய்? கோவிந்தா, ஒரு சத்திரியன் நிராயுத பாணியாக இருக்கும்போது எவ்வாறு தாக்குதலை நடத்த முடியும்? அது அதர்ம செயலாகும். எது? இதையா அதர்மம் செயல் என்கிறாய்? உன் முன்னால் நிற்பவன் உன்னுடைய எதிரியான துரியோதனனின் ஆளுயிர் நண்பனாவானே. இரு அர்ஜுனா, இரு. என் ரத சக்கரத்தை சரி செய்து விட்டு வருகிறேன். ஒரு வீரன் போல் நடந்து கொள். ஒரு கோலை போல நடந்து கொள்ளாதே. உன் தேரோட்டியான கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்டு அதர்மத்தை புரியாதே. போரின் விதிமுறைகளை மீறக்கூடாது அர்ஜுனா. சற்று நேரம் பொறு அர்ஜுனா. ஏன் ஏன் தயங்குகிறாய் அர்ஜுனா? வில்லை உயர்த்து, அம்பினை செலுத்து. இந்த கர்ணன் தான் அன்று ஒரு நாள் அரக்கு மாளிகைக்கு தீ வைக்க துரியோதனனின் தரப்பில் நின்று உதவினான். மறந்து விட்டாயா? சபையில் அன்று அனைவரின் முன்னால் உன் மனைவியான திரௌபதியை தேசி என கூறி அவமானப்படுத்தினான். இதுவும் மறந்து விட்டாயா? மேலும் சிறு பாலகனான உன் மகன் அபிமன்யுவை ஈவு இரக்கமின்றி கௌரவர்களுடன் சேர்ந்து கர்ணனும் கொன்றான். அதை மறந்து விட்டாயா? கர்ணா, கர்ணா, என் மகனே. பதில் கூறுங்கள் தாயே. இவனோடு நமக்கு என்ன தொடர்பு உள்ளது? பாண்டவின் 5 புதல்வர்களே, கர்ணன் உமக்கெல்லாம் மூத்த அண்ணன் ஆவான். நான் சிறு வயதில் செய்த தவற்றினால் இந்த வழியை இப்பொழுது அனுபவிக்கிறேன். என்னை மன்னியுங்கள் புதல்வர்களே. எங்கள் அண்ணனை எதிரியாக நினைத்து அனுதினமும் வெறுப்பை மனதிற்குள் விதைத்தோமே. இவ்வளவு நாட்களாய் ஏன் இது மறைக்கப்பட்டது தாயே? ஏன் மறைக்கிறது? தாயை ஒன்றும் கூறாதீர்கள் சகோதரர்களே. தாயிடம் நான் தான் உங்களிடம் கூறக்கூடாது என சத்தியம் வாங்கினேன். தாயே, இறுதியாக உங்கள் மடியில் தலை சாய்க்க வேண்டும். முடியுமா? தாயே, எப்படி இந்த காரியத்தை செய்ய தோன்றியது? இனிமேல் உலகில் எந்த பெண்ணாலும் ரகசியம்
கூடாது. மகாபாரதம் போர் முடிவுக்கு வந்தது. கௌரவர்கள் தோல்வியை தழுவினார்கள். பாண்டவர்கள் வெற்றி மாலையை சூடினார்கள். கிருஷ்ணரின் தலைமையில் யுதிஷ்டிரன் ஹஸ்தினாபுரத்தின் அரசன் ஆகின்றார். Krishna
So we ask the 23 of them to just stand there for a while. Please don't leave the stage.